வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேஸ் எப்படி பண்ணுறது பார்த்தோம். பேஸ் பண்ணப்புறம் அதுலேருந்து கண்டினியூஸாக எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேறு கலரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அதில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ 2 செயின் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக 2 செயினை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட்டில் கார்னரில் மட்டும் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணால் போதும். ஒரு ரோ பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரோவில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு திருப்பியும் அதில் இருக்க கேப்ஸில் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. திருப்பியும் அதே மாதிரி திருப்பியும் எல்லா கேப்ஸ்லேயும் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ரோவையும். அப்புறமா திருப்பியும் யானை கலர் சேஞ்ச் பண்ணி திருப்பியும் அதே மாதிரி 2 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடிக்கிறப்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த அளவுக்கு போதுன்றதுனால இந்த அளவுக்கு போட்டு முடிச்சிருக்கேன். இதில் எந்த கலர் வேணுமோ ஒரு கலரை மட்டும் வச்சுட்டு இன்னொரு கலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டும் டார்க் கலரும் போட்டிருக்கிறதுனால சரி லைட் கலர் இது பண்ணிட்டு டார்க் கலர் ப்ரௌன் பார்டர் வச்சுக்கலான்றதுனால நான் பிங்க் கலர் கட் பண்ணிவிட்டேன். அந்த டார்க் கலரில் இருக்க இந்த யானை ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுலேயும் ஃபஸ்ட் இதில் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அஞ்சு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஸ்ட்ரிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கேப்பில் 6 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் ஸ்டிச் அதே மாதிரி கண்டினியூஸாக 6 டபுள் க்ரோஷெட் ஸ்லிப் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டிங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பேக்கு ரெடி ஆகிடுச்சு. யானில் நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் ரெடி ஆகிடுச்சுன்னா ஹேண்டில் தான் ரெடி பண்ணணும். ஹேண்டில் எப்படி போடலன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.